ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஓஎஸ்பிஎஃப் நெட்வொர்க்கோட நெட்வொர்க் டைப்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் ப்ராட்காஸ்டிங் அண்ட் நான் ப்ராட்காஸ்டிங் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி நிறையா டைம் பார்த்துருக்கோம். ஆக்சுவலி ஃபார் ஸோ த ஆக்சுவலி த டைப் ஒன் எல்எஸ்ஏ பார்க்கும்போது நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட் தான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஏன்னா பாயிண்ட் டு பாயிண்ட்டில் வந்துட்டு டைப் ஒன் எல்எஸ்ஏ மட்டும்தான் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ பாயிண்ட் டு பாயிண்ட்டை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் டைப் ஒன் எல்எஸ்ஏக்கான டைப்ஸ் போய் பாருங்கள். அது எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ஸோ அங்கே வந்து பிடிஆர் அண்ட் டிபிஆர் எலெக்ஷன்ஸும் நடக்காது. ஹலோ பாக்கெட்ஸ் மட்டும் வந்து 0.0.5 வந்து யூஸ் பண்ணி ஹலோ பாக்கெட் சென்ட் ஆகும். இங்கே 0.0.6க்கு எந்த யூஸும் கிடையாது, ஏன்னா இங்கே டிஆர் அண்ட் பிடிஆர் எலெக்ஷன்ஸ் கிடையாது. ஸோ இதுதான் வந்து பாயிண்ட் டு பாயிண்டோடது. ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டவுட்ஸ் இருந்ததுன்னா டைப் ஒன் எல்எஸ்ஏவோட வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட் நெட்வொர்க் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து டிஆர் அண்ட் பிடிஆர் எலெக்ஷன்ஸ் நடக்காது. நெய்பர் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் ஹப் போஸ்ட் அவுட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 அண்ட் 120 வந்து ஹலோ டைம் வந்து 30 அண்ட் டெட் இன்டர்வல் வந்து 120 இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து நம்ம லேபில் பார்க்கலாம். ஸோ லேபில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ரவுட்டர் 2 போயிடலாம். ஸோ ரவுட்டர் 2வில் போயிட்டு கான்ஃபிகரேஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக என்ன கான்ஃபிகரேஷன் இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். do show IP, do show run section router OSPF. okay, router ID, redistribute connected network. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நெய்பர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பாயிண்ட் டு மல்டி இது வந்து எதுக்காகனா நம்ம நான் ப்ராட்காஸ்டிங் பண்ணதுனால பண்ணியிருந்தோம். ஸோ பட் பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட்டுக்கு நெய்பர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ let me go to the router OSPF 1 under then no neighbor and again no neighbor and again no and then no neighbor. Okay, so exit. So run section OSPF. okay, router OSPF. okay, right. ஸோ நம்ம OSPF மட்டும் நார்மலாக நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ சேம். அப்போ ரவுட்டர் 3 ஒன்லி கேம் அகெயின் அப். ஸோ ரவுட்டர் 3ல் வந்து நம்ம செக் பண்ணலாம் என்ன கான்ஃபிகரேஷன்ஸ் ரன்னிங்கில் இருக்குன்னு. do show run section OS router OSPF. okay, right. so we go to the router OSPF 1 and then no, this is something for area 1 configuration. இது தேவையில்லை நமக்கு. அதே மாதிரி no neighbor and then no neighbor and no. okay, right. that's it. show run section OSPF router. okay, ஸோ நம்ம ஓகே அண்ட் ரவுட்டர் 4ல் செக் பண்ணலாம். to show run section
router OSPF. Okay, pretty. Router OSPF 1 and no number that will no number 3 and 5 exit E4 and section OSPF neighbor router ID redistribute connected and then area 0. Okay, router 5, router 4, router 2 and router 3. Okay, இப்போ router 5 மட்டும் நம்ம செக் பண்ணோம். Do show run okay. Go here, either either okay. That's it. So run section OSPF router ID redistribute allow interval something like it. Okay, so இப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ நமக்கு so run do show OSPF neighbor. ஸோ 2ல் எந்த நெய்பருமே கிடையாது. எதனால அப்படின்னா இப்போ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 1/1. ஸோ 1/1ல் வந்து நம்ம நெட்வொர்க் டைப் வந்து இதுக்கு முன்னாடி நான் ப்ராட்காஸ்டிங் கொடுத்துருந்தோம். நான் ப்ராட்காஸ்டிங்க்கு நெய்பர் வந்து மேனுவலாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி இந்த நெய்பர்லாம் கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ அதனால இப்போ நெய்பர் இல்லாமல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா பாயிண்ட் டு மல்டி பாயிண்டாக கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஐபி ஓஎஸ்பிஎஃப் நெட்வொர்க் பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட். ஓகே, ஸோ நவ் நம்ம கான்ஃபிகர் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நெய்பர்லாம் வந்து அப் ஆகிருக்காங்க. ஸோ லெட் எக்ஸிட். ஸோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் நெய்பர். ஸோ அந்த நெய்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4, 5, 3. ஸோ 3 ரவுட்டர்ஸ்மே வந்து நெய்பராக ஃபார்ம் ஆகிருக்காங்க. ஸோ இதில் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மட்டும்தான் இருக்குது. ஸோ மற்ற எந்த இதுவுமே காட்டல. ஆக்சுவலாக டிஆரா பிடிஆரா அப்படின்றது காட்டல. ஏன் அப்படின்னா இங்கே நமக்கு அந்த எலெக்ஷன் ப்ராசஸ் ஆக்சுவலாக நடக்காது. ஸோ இங்கே டிஆர் அண்ட் பிடிஆர் எலெக்ஷன்ஸ் வந்து நடக்காது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதோட அட்ரஸ் எந்த அட்ரஸ்லேருந்து ரீச் ஆகிருக்கு அந்த நெட்வொர்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இங்கே பார்க்க முடியும். ஓகே, ஸோ எந்த இன்டர்ஃபேஸ் உள்ளே லோன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தென் ஷோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் டேட்டாபேஸ். ஸோ இங்கே ஆஸ் யூஸ்வல் நீங்கள் நம்ம ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறதுனால டைப் 5 எல்எஸ்சியை பார்க்கலாம். நெட்வொர்க் சம்மரி எல்எஸ்சியை இது வந்து நெட்வொர்க்
This is a network LSA and this is a router LSA. Okay, this is for router. ஸோ இங்கே வந்து சம்மரி LSAs வந்து உங்களுக்குலாம் க்ரியேட் ஆகிருக்காது. ஸோ இது என்ன ஒரே அட்டானமஸ் சிஸ்டமில் இருக்கும். ஓகே ரைட். ஸோ இதுதான் வந்து பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம OSPF நெட்ஒர்க்கில் நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது ஒன்று வந்து நெட்ஒர்க் டைப் வந்து காமனாக இருக்கணும். செகண்டு வந்து டெட் இன்டர்வல் இது எல்லாமே வந்து காமனாக இருக்கணும். ஸோ டெட் இன்டர்வல் ஹலோ இன்டர்வல் ரெண்டுமே வந்து சேமாக இருக்கணும். அதுக்கப்புறமாக்க அதுக்கப்புறம் ஏரியா மேட்ச் ஆகிருக்கணும். சேம் ஏரியாவாக இருக்கணும். சேம் ஏரியாவில் தான் நெய்பர் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் ஏரியா டைப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஏரியா டைப்பில் வந்துட்டு சேமாக இருக்கணும். ஸோ ஸ்டப் ஏரியானா ஸ்டப் ஏரியாவாக இருக்கணும், இல்லை வந்துட்டு காமன் ஏரியானா காமனாக இருக்கணும். ப்ளஸ் அதாவது இப்போ ஒரு ஏரியாஸ் நான் சோ ஸ்டப் ஏரியானா நான் சோ ஸ்டப் ஏரியா ரெண்டு ரவுட்டருமே வந்து சேமாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதோட சப்நெட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும், சேம் சப்நெட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் அத்தன்டிகேஷன்ஸ் ஏதாவது நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா A and N அத்தன்டிகேஷன்ஸ் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோமோ அதே அத்தன்டிகேஷன்ஸை B and Nலையும் நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தால் தான் அந்த நெய்பர் ஃபார்மேஷன்ஸ் வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க.